கொலஸ்ட்ரால் யாருக்கு ஜாஸ்தியா வரும்? நல்லா கட்டுன்னு கட்டிட்டு அடுத்து ஐஸ் கியூப் போட்டு லெமன் ஜூஸ் ஸ்வீட் அண்ட் சால்ட் குடிக்கிறவங்களுக்கு, ஆஃப்டர் ஃபுட் வந்துட்டு ஃபலூடா ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிடுறவங்க, ஜிகர்தண்டா குடிக்கிறவங்க, கோலி சோடா குடிக்கிறவங்க, இந்த மாதிரி இனிப்பும் குளிர்ச்சியும் நிறைந்த பானங்கள் நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும். ஸோ எந்த ஒரு குளிர்பானங்களோ இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி உணவுகளோ வந்துட்டு நீங்க என்னைக்காவது உணவுக்கு முன் எடுத்துக்கலாம். மாசத்துக்கு ஒரு நாள் உணவுக்கு முன் நல்லா எண்ணெய் பதார்த்தங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உணவுக்கு பின்னா எடுத்துக்காதீங்க. நீங்க சாப்பிட்ட எல்லா எண்ணெயும் உள்ளேயே உறைஞ்சு போயிடும். திருப்பி அந்த உறைஞ்சதெல்லாம் டைஜஸ்ட் ஆகாம ரத்தத்துக்குள்ள போய் ரத்த குழாய்களுக்குள்ள போய் ஹார்ட் அட்டாக் தான் வர வைக்கும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் ஃபுட் வந்துட்டு குளிர்பானங்கள் அண்ட் ஸ்வீட்டு எடுத்துக்க கூடாது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படியே பயங்கரமான வெயிட் தூக்க கூடாது. மூச்சு வாங்க வாங்க எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. லேட் நைட் ஆயில் ஃப்ரைடு ஃபுட்ஸா எடுத்துக்காதீங்க. களி கோந்து மாதிரி இருக்கிற விஷயங்கள் எடுத்துக்காதீங்க. மேகி, டீப் ஃப்ரைடு, பீட்சா, பாஸ்தா, பிரெட், பர்கர், பரோட்டா இந்த மாதிரி களி மற்றும் கோந்து மாதிரி இருக்கிற உணவுகள் எடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இரவு நேரத்துல சுத்தமாவே எடுத்துக்க கூடாது. ஸோ நீங்க ரொம்ப பயங்கரமான வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணக்கூடாது. ரன்னிங், ஜாகிங் மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மூச்சு வாங்க வாங்க தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் டு யுவர் பாடி. இந்த ஷட்டில் விளையாடுற, நான் ஓடி டென்னிஸ் விளையாடுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது.